யாரா நேரத்துல கமாக்கறையில வயித்த கடமுடான்னு உருட்டுச்சு. அதுதான் ஒதுங்கலாம்னு வந்தோம். ஊரே தூங்கிருச்சு. இவன் ஒருத்த மட்டும் முடிச்சிருக்கான்டா. யாரா கமாய்க்குள்ள வாங்கடா வெளியே. நீ வாங்கடா, ஓடி போயிடலாம்டா. ஐயோ, சபங்கால வாரேன் வாரேன் வாரேன். என்ன முத்துப்பாண்டி, எங்க ஆளு எல்லா பொறையும் அடிச்சு போட்டு போல் இருக்கு. நாங்க சங்கடப்பட்டு மீன் பிடிக்கும், நீ சட்டி சட்டியா அள்ளிட்டு போக வந்திருக்கியாக்க. அழிக்கையா அழிக்கும். அப்பாவி ஜனங்களுக்கு விட்ட மீனை எப்ப அவங்களுக்கு தெரியாம அடிச்சியோ அப்பவே இந்த ஊருக்கு நம்பிக்கை துரோகி ஆயிட்டேன். நம்பிக்கை துரோகிக்கு கை இருக்க கூடாது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? எடுத்ததெல்லாம் எடுத்தான், உன் வலது கையை எடுத்தான். வாங்க மாமா, மீன் பிடிக்க போலாம். மன்னிச்சுங்க மாமா, உங்களுக்கு தான் கச்சா பிடிக்கவே கை இல்லையே. கையிலடா கால் இருக்குல. நிவா, என்ன மாமா? உனக்கு பிடிக்குமே மீன் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம் மாமா. இல்ல நிவா, பொரிச்ச மீன் நல்லா இருக்கு. அறிவில் உனக்கு லூசு மாதிரி. நிவேதா, யார் நினைச்சுக்கிட்டு இருக்க அவனை? அம்மா போனதுல இருந்து அவ ஸ்தானத்துல இருந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறவன். அவ சின்ன பொண்ணு, திட்டாதீங்க மாமா. ஐயர் வீட்டு பொண்ணா போயிட்டாளா? ஐயர் விட்டு போனா நீங்க? மாமா, கோயில் மாட்டை பிடிச்சி அடி மாட்டுக்கு அனுப்புனா கை காலில விளங்காம போயிடும். டேய், ஏற்கனவே ஒத்த கை விளங்காம தாண்டா இருக்குது. கை கால் விளங்காம போயிரும்னு சும்மா இருந்தா இப்படி 3 வேளை கஞ்சி குடிக்கணும்னா முடிச்ச வைக்கிற வேலைனாலும் செஞ்சு ஆகணும். இங்க பார், மாட்டுக்கு 2 ரூபா தர்றேன், மாடுகளை பிடிச்சி ஏத்துக்கடா. ஐயோ, மாடு அப்ராணி சப்ராணி தான் இருக்கும், முரண்டு பிடிக்கும், சமாளிச்சு ஏத்துங்கடா. சித்தப்பு, நீ பாட்டு சுழுவா சொல்லிட்ட. இது மட்டும் 3ஆம் பணப்புக்கு அவன் மருமனுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, 3ஐயும் முடிச்சோட அத்துட்டு போயிருவாங்க. டேய், தெரிஞ்சாத்தானடா. நாம தான் கோயில் மட்டும் கம்மாயில் வச்சுல ஏத்துறோம். டேய் வாங்கடா. மாமா முன்ன நின்னு அக்கா வெந்தல கொடுக்க வாங்கினவங்க நீங்க. ஆனா இப்போ அக்கா ஸ்தானத்துல நிவாவும் மாமா ஸ்தானத்துல நானும் இருந்து உங்க எல்லாருக்கும் இந்த வெதநெல்லை கொடுக்குறோம். என்னதான் இது வானம் பார்த்த பூமியா இருந்தாலும்
நம்ம வயிற்று பசிக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்க. சின்னவங்க நாங்க. எங்க கையால குடுக்கிற விதை நெல்லு பொன்னா விளையணும். இந்தாங்க. மச்ச வீடு கட்டி மறிக்கொழுந்தா வாழணும். கார வீடு கட்டி கண்ணு கழகா வாழணும். அம்மா நீ நல்லா இருக்கணும். அவங்க ஆத்தா சின்னத்தாய பார்த்த மாதிரியே. தம்பி பெரியவர் எங்க போயிருக்காரு? சருகானி ஃபாதருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்காருங்க. ஆத்தா கை நெல் வாங்கினா களஞ்சி நிறையணும், மடி நெல் வாங்கினா மச்சு நிறையணும். அந்த சிவங்காலல்ல நம்ம கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாடெல்லாம் விலை பேசி வண்டியில ஏத்துறா. அந்த வாயில்லாத ஜீவனை கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய் வாங்கடா. வாடா ஒத்தக்கா என்ன பாத்துக்குறோம். ஏய் அவனை இன்னொரு கையை எடுத்துறணும்டா. கடத்துறானா அந்த கொம்பர் முக்கன வெட்டுக்கடா. ஏய் அந்த மாட்டு கால கட்டறா. கேரளா வரைக்கும் போணும். வாயை சேர்த்து கட்டற கடிச்சால கடிச்சு வச்சுடா. டேய் வாளை முறுக்கி கட்டி லவக்கு லவக்கு ஏத்துக்கடா. ஹை ஹை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கானே வா. நீ ஓட்டி தரேங்க. முத்துப்பாண்டி மருமே வரானே. அந்த மாமி போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா போறானே. அண்ணே ஊர்க்கார போயில வெட்டா விட மாட்டேனே. அடி மாடு ஒண்ணாலும் பரவாயில்லடா. ஆளை காப்பாத்தீங்கடா. ஓடிடா. ஓடிடா. என்ன சித்தப்பு இப்படி அரக்க பறக்க ஓடி வாரீங்க? முத்துப்பாண்டி மருமையை எங்களை பறிச்சிட்டு வராங்கப்பா. என்னது வெட்டிட்டு வராங்களா? எங்க எங்க எங்கப்பா? நாலஞ்சு அடிமாடை ஏத்திட்டேன். அதுக்கு போய் அடிக்க வராப்பா. அப்படியா? நீங்க இருக்கு சித்தப்பு, நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா. கொஞ்சம் இறங்கிட்டா கோபுரத்துல ஏறிக்குவீங்களோ? சண்டியர்த்தனம் பண்ணாத, சங்க அறுத்துடுவேன். டேய் உன் சித்தப்பா செவங்கால செஞ்ச காரியத்தை கேட்டனா செவனை நீயே ஒதுக்குவ. ஊர் கோயில் மாட்டை திருடி இருக்கான். அவனை கோயில்ல வச்சா கும்பிட முடியும்? எங்கடா அவன்? கோயில் மாட்டை திருடி இருக்க. உன்னை கரும்புலி செம்புலி குத்தி ஊரை சுத்த விடணும். ஆனா வயசுல பெரியவனா இருக்க. நம்ம ஊர் கோயில போய் தனியால நின்னு லட்ச விளக்கேத்து. அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. வா. ஏப்ப சாப்பையா தெரிஞ்ச மாடுகளை கருக்கி ஏத்துறது தப்பா? ராமானுஜம் வாசிக்கிற மாதிரியே இருக்குமா? வணக்கம். வா பாரதி, உங்க அப்பாவை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படிங்களா? அம்மா பாரதிக்கு மோர் கொடுமா. சாப்பிடு தம்பி. நேத்து பக்கத்து வீட்டு மாமி நிவேதா கிட்ட கொடை வாங்கிட்டு வந்தாங்களா? அதான் கொடுத்துட்டு. கொடு.